ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தை அமாவாசை. 100 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 தானத்தை நீங்கள் கட்டாயம் செஞ்சே ஆகணும். நம்ம கூட வாழ்ந்து மறைந்த நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க சாபத்துக்கு ஆளாகிறாங்க. அப்படி சாபம் வாங்கினவங்களுக்கு சுபகாரிய தடைகளும் ஏற்படும். அந்த தடைகள் நீங்கிறதுக்கு நாம் தை அமாவாசையை தர்ப்பணம் கொடுக்குற ஒரு நாளாக பயன்படுத்திக்கிறோம். இந்த வருஷம் தை அமாவாசை அப்படிங்கிறது பிப்ரவரி 9ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதாவது 9ஆம் தேதி காலையில் 7:52 மணியில் இருந்து 10ஆம் தேதி காலையில் 4:54 மணி வரைக்கும் தை அமாவாசை இருக்குது. தை அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து சாப்பாடு போட்டு படையல் போடுறது மூலயமா அவங்களோட ஆசை கிடைக்கும். அது மூலயமா நம்மளோட பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். நம்மளோட பாக்கியஸ்தானம் வலிமை பெற்றுச்சுன்னா திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, ஒரு நீண்ட நாட்களுடைய நோய், கடன் தொல்லை, இது மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். அந்த ஒரு காரணத்தால் தான் அமாவாசை, அதுவும் குறிப்பாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இது மாதிரி முக்கியமான அமாவாசை நாட்களை நம்ம தவற விடவே கூடாது. தை அமாவாசை நாட்களில் நம்மளோட பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம். அவங்க ஏமாற்றத்தோடு திரும்பி போகக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம தனியாக இருக்கோம், உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வராங்க அப்படின்னா அந்த குடும்பமே சந்தோஷமாக மாறிடும். அதே மாதிரி நம்மளை தேடி வரக்கூடிய பித்ருக்களை நம்ம ஏமாற்றத்தோடு அனுப்பவே கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சில விஷயங்கள் சாப்பாடெலாம் செஞ்சு அதோடு விட்டுட்டா மட்டும் நம்ம பித்ருக்களை சாந்தியப்படுத்துறதா அர்த்தம் இல்லை. நாம் ஒரு சில ஜீவராசிகள் வழியாக நம்ம தானத்தை செய்யும்போது அது பித்ருக்களை நேரடியாக போய் சேர்ந்ததா ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய ஐதீகம். அதில் முக்கியமாக 3 ஜீவராசிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதில் பல பேருக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் காகம். எள் கலந்த சாதத்தை தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் பித்ருக்கள் நினச்சி காக்கைக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு மாடு, கண்டிப்பாக மாடு வச்சுருப்பாங்க யாராவது, அவங்களுக்கு கோதுமை தவிடு அப்படின்னா ஏதோ ஒரு தவிடை நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். 3வது ஒரு முக்கியமான தானம், மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய மச்சவதாரம், அதாவது மீன். உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயில் குளத்தில் மீன்கள் இருக்கும். அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க. ஒரு கைப்பிடி போட்டால் போதும், அதில் ஒரு 50லேருந்து 100 மீனாவது சாப்பிடும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 தானங்களை நீங்கள் தை அமாவாசை தினம் முடியறதுக்குள்ளே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பித்ருக்கள் உங்களால் ஒரு மிகப்பெரிய திருப்தி அடைஞ்சி உங்கள் குடும்பத்தையே ஓகோன்னு வச்சுக்க போகிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆபத்துகள் எல்லாம் விலகி ஓடிடும். எந்த ஒரு குடும்பத்தில் ஆபத்து இருக்குது அப்படின்னா அந்த ஆபத்துகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி பித்ருக்களுக்கும் குலதெய்வத்துக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட பித்ருக்களோட ஆசி உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா பித்ருக்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க ஏமாற்றத்தோடு இருக்கக்கூடாது. அதனால் பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 தானங்களை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு ராஜ யோகம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.